ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மே மாதத்தில் வந்து நம்ம காலனியுடைய ப்ரீடிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மே மாதம் வந்து ப்ரீடிங் பண்ணக்கூடாது, பானையெல்லாம் கழட்டி வைங்க, பாக்ஸ் எல்லாம் கழட்டி வைங்க. ஏன்னா வந்து நீங்கள் மே மாதத்தில் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா பேர்டு அடிபட்டுரும், சிக்ஸு பொரிக்காது, எக்கு ஃபர்டைல் ஆகாது, பேர்டு வீக் ஆகிடும், நிறைய சொல்லுவாங்க இல்லையா. நம்ம காலனியில் உங்களுக்கு தெரியும் இல்லையா எத்தனை பேர் இருக்குன்னு. ஒரு பானையாக பார்க்கலாம், ஒரு பானையாக பார்ப்போம். உள்ளே வந்து முட்டை இருக்கா, சிக்கு இருக்கா, குட்டி இருக்கா, இல்லை என்ன ஆயிருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சம்மரில் வந்து ப்ரீடிங் பண்ணலாமா வேண்டாமான்றதை இந்த வீடியோ முடியும் போது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மே மந்த் ஸ்டார்டிங்கில் பானை மெயின்டெனன்ஸ் எப்படி நம்ம செய்ய போகிறோம்னு ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுக்கணும். சவுண்ட் அதிகமாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சவுண்டை விட இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு பானை எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பானை எடுத்துருக்கோம். அங்கே இருங்க, குறி வெளியே வரும். உள்ளே என்ன இருக்குது பார்ப்போமா? 4 குட்டி இருக்குங்க. ஃபஸ்ட்டு பானையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 குட்டி இருக்குது. பக்காவாக உட்காந்துருக்கு பாருங்கள். 4மே சூப்பராக இருக்குங்க. எடுத்து பார்க்கலாமா? 4 குட்டி இருக்குது. அதில் 3 குட்டி வந்து உங்களுக்கு பெருசாக இருக்குது, பெரிய சைஸில் இருக்குது. ஒரு குட்டி சின்ன குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த குட்டிக்கு பாருங்கள், கண்ணை மூடி இருக்குது பார்த்தீங்களா? கண்ணை மூடி இருக்குது. அந்த ட்ரைனஸில் பார்த்தீங்கன்னா மூக்கம் பாருங்கள் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து விடலாம். ட்ரைனஸுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக டோபா இருக்கு இல்லையா, லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா ஐ வந்து ஓப்பன் ஆகும். டோபா டிஎம் கிடையாது, டோபா. லைட்டாக டச் பண்ணால் போதும். லைட்டாக ஒரு ட்ராப்லாம் கிடையாது, நீங்கள் போட்டு விட்டாலே அந்த அந்த ஐயில் இருக்க ட்ரைனஸ் வந்து அதுக்கு போயிடும். ட்ரைனஸ் போய் கண் ஓப்பன் ஆகும். இந்த பக்கமும் பாருங்கள், சம்மருக்கு வந்து அந்த பேர்ட்ஸு சிக்ஸுடைய ஐ வந்து ட்ரை ஆகும். ஸோ நம்ம லைட்டாக இந்த மாதிரி மேலே வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் போய் இன்ஃபெக்ஷன் வராமல் ஐ ஓப்பன் ஆகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா, ஐ ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்த குட்டி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குங்க, இது அருமையாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது குட்டியும் பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. 4வது குட்டி பாருங்கள், பொடியாக இருக்குது, சின்னதாக இருக்குது. இதை ஒன்றா விட்டோம்னா கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு குட்டி இந்த 3 சேர்ந்து இந்த 4th குட்டியை வந்து நசிக்கிறோம். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ இந்த 4th குட்டியை வந்து நம்ம தனியாக வச்சிடலாம், எடுத்து கொடுக்க வேண்டாம். இதில் மற்ற பானையெல்லாம் பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 குட்டியை மட்டும் கொடுத்தா போதும். நெஸ்டிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெஸ்டிங் இது போதும். என்ன பண்ணலாம், நம்ம கையோடு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து இந்த சின்ன சின்ன பூச்சி ஃபார்ம் ஆகும். இப்போது இரும்பு குச்சி இருக்கு இல்லையா, லைட்டாக உள்ளே மட்டும் கோடு போடுவேன். அவுட்டரில் பாருங்கள் அழுக்கு இருக்குங்க, நிறையா இருக்கும். இந்த அழுக்கு எடுத்துருவேன். இந்த மாதிரி அழுக்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு, லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டாச்சுன்னா அந்த டஸ்ட் எல்லாம் போயிடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து எறும்பு அதிகம் வரும் நமக்கு. ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்லி வந்து எறும்பு வராத மாதிரி ஸ்டாப் பண்ணிவிடுவோம் கேஜுக்குள்ளே. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஒரு எறும்பு குச்சி போட்டாச்சுன்னா இதாக இருக்கும். அண்ட் இப்போ கையோட ஃப்ரெண்ட்ஸ் நெஸ்டிங் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த மரத்தூள் இருக்கு இல்லையா, மரத்தூளில் வந்து கொஞ்சோண்டு போடலாங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் டாப்அப் பண்ணலாம். மரத்தூள் வந்து கொஞ்சோண்டு போட்டு விட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் போட்டாச்சு, போதும். 3 சிக்கு இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் கொடுத்துடலாம். 4 வேண்டாம், இந்த 3ஐயும் உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 3 போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் 4 குட்டி இருக்குது. ஒரு குட்டி கையில் வச்சுருக்கோம். மே மாதத்தில் அவன் பானையே கொடுக்காம உட்காந்துருக்கோம். இவன் என்ன பானை கொடுத்து 4 குட்டி எடுக்கலான்னு தானே பார்க்குறீங்க? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய பானை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பேரில் பார்க்கலாம். பேரண்ட் உள்ளே இருக்குங்க, பேரண்ட் உள்ளே இருக்குது. போடுறா தம்பி, வெளியே போடா. குருவி உட்காந்துருக்குங்க உள்ள, வெளியே போ. இதுலேயே 3 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பானையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 குட்டி இருக்குது, பக்காவாக இருக்குல்ல? 3 அல்பினோ ஸ்பிளிட்டுங்க. நெஸ்டிங் பாருங்கள், கொஞ்சம் அழுக்காக இருக்கு இல்லையா, நெஸ்டிங் ஈரமாக இருக்குது. இதில் நெஸ்டிங் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நெஸ்டிங் மாற்றிடலாம். அதுக்கு முன்னாடி குட்டி எடுத்து நம்ம பாக்ஸில் வச்சிடலாம்.
இதுவும் ஒயிட்டு தாங்க, அல்பினோ ஸ்ப்ளிட் மாதிரி தான் இருக்குது. ஒன்று போடா, இதுவும் ஒயிட்டு தான். 2, இன்னும் எல்லாம் ஒயிட்டாக இருக்குது இந்த தடவை. இது 3 ஃப்ரெண்ட்ஸ். மூக்கு மேலே அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ இல்லை, லைட்டாக எடுத்து விட்டுடலாம். இதை வரல ஃப்ரெண்ட்ஸ், அது வரல, ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் ட்ரையாக இருக்குது. இதெல்லாம் திறக்க வந்து ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடும். தலையில் தேங்காய் எண்ணெய் வைக்கிற மாதிரி லைட்டாக அப்படி போட்டால் போதும், ஐ தானாக ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ கூட ஓப்பன் ஆகலாம். இதில் வாய்ப்பு இருக்குது. சைஸ் ஓகே தான். இது வந்து 3rd சிக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை, இது காப்பாற்றிடும், சர்வே பண்ணிவிடும். 2 முட்டை பொறிக்கலை. இது காமன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை வந்து நம்ம போட்டுற வேண்டாம். இந்த குட்டிங்களுக்கு வந்து அது ஒரு இதுவாக இருக்கும், நெரிசல் இல்லாமல் பார்த்துக்கும். இந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா க்ளீனிங் வந்து பெருசாக வேண்டாம். அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, வேஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு வேஸ்ட்டை மட்டும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த இது எறும்பு குச்சி இருக்கு இல்லையா, எறும்பு ஸ்டிக்கில் வந்து பாட்டமில் லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். உள்ளேயும் சவுண்ட் அதிகமாக இருக்குங்க. 3 குட்டிக்கு இவ்வளோ போதும் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேண்டாம். நமக்கு வந்து மழை காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெஸ்டிங் வந்து அதிகம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து காயாது, அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, காயாது, ஈரமாகவே இருக்கும். அதிகம் கொடுக்கணும். சம்மரில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பானையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதே வந்து நீங்கள் பாக்ஸில் வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா போடணும். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த ஸ்ப்ளைட் லெக் ப்ராப்ளம்லாம் வந்துடும். கால் விரியுது பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைலாம் வந்துடும். பானையை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. கம்மியாக கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. 2 3. இந்த முட்டை பொரிக்காது, அவங்களுக்கு தலைகாணி மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளே வச்சிட்டோம்னா இதில் 3 குட்டி மாட்டியாச்சு. அடுத்த பானை பார்க்கலாம். இதில் என்னன்னு தெரியல. இதில் வந்து ஆக்சுவலி போன வாரம் 3 என்னங்க 3 குருவி ஓடுது. அப்போ போன பேட்ச் குட்டி இருக்குங்க உள்ள. நான் இன்னும் பிடிக்கல, ஒரு 10 குட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது உள்ள. அதில் ஒரு சிக்கு இருந்துச்சு போல் உள்ள. ஆனால் இந்த பானையில் குட்டி இருக்கணுமே. ஆமாம், 3 குட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 3 குட்டி இருக்குது பாருங்கள். இதில் நெஸ்டிங் ஆனால் பக்காவாக இருக்குங்க, எதுவும் பண்ண வேண்டாம். இங்கே பார்த்தீங்களா, நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்தோம் இல்லையா வேப்பங்குச்சி, அங்கே பாருங்கள், வேப்பங்குச்சியெல்லாம் எடுத்து பக்காவாக கட்டி நெஸ்டிங் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் குட்டியும் பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஐ வந்து திறந்துருவாங்க, கண் திறந்துடும் இது. ஸோ இந்த 6க்கு வந்து நம்ம கேர் எடுக்க வேண்டாம், இப்போ அப்படியே மாட்டிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நெஸ்டிங் மாற்றுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஏன்னா குட்டி வந்து சைஸ் ஆகிடும். குட்டி வந்து 1 வீக்கில் வளர்ந்துடும் இல்லையா. ஸோ 1 வீக்கில் வளர்ந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது இப்போ இந்த பானையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பானை இருக்குது, இது வரைக்கும் நெஸ்டிங் இருக்குது. இந்த வாரம் ஓகே. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறமும் விட்டிங்கன்னா என்ன பண்ணணும்னா வெளியே வந்து விழுந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் இந்த நெஸ்டிங் நம்ம கொடுக்கணும். அதனால தான் இந்த வாரம் நான் க்ளீன் பண்ணல, இதை அப்படியே மாற்றுறேன். ஸோ இதுலேயே 3 குட்டி இருக்குது. அடுத்த பானை இதில் ஆக்சுவலி 4 குட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கே பாருங்கள் 4 குட்டி இருக்கு பாருங்க உள்ள. இதுலேயும் நிறைய 4 குட்டிங்க. நெஸ்டிங் கொஞ்சம் மாற்றலாங்க. இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, கீழே நெஸ்டிங் கம்மியாக இருக்குது. என்னன்னு தெரியல, எல்லாத்துலேயும் 3 4 பொரிச்சிருக்கு. இது வரைக்கும் பார்த்ததில் பாருங்கள், பார்க்கலாம் முதல்ல எப்படி இருக்குன்னு. 1 2 3 லட்டு, 4 லட்டு. 4 லட்டையும் எடுத்தாச்சு. சைஸ் பாருங்கள், ஓரளவுக்கு ஈவன் சைஸாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து இந்த 4 குட்டியே இருக்கலாம் இப்போதைக்கு, பெரிய ரிஸ்க் இருக்காது பார்த்தீங்களா. இந்த 4 குட்டியே இருக்கலாம். சைஸ் பார்த்தீங்களா ஓரளவு ஈவனாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி 2 முட்டை இருக்குது. இந்த முட்டையை வந்து போட்டுறக்கூடாது தூக்கி. என்ன ஆகும்னா நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இந்த 4 குட்டியும் கிட்ட வந்து ரொம்ப டம்ப் ஆகும். ஸோ இந்த முட்டை வந்து நம்ம உள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கேப் வந்துடும். நெஸ்டிங் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெஸ்டிங்கே இல்லை, அதில் போயிடுச்சு.
நெஸ்டிங் எடுத்துட்டேன். பாட்டம் வந்து நான் க்ளீன் பண்ணல, ஓகேங்களா? ஏன்னா பாட்டம் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெப்த் அதிகமாகிடும். ஸோ டெப்த் அதிகமாக வேண்டாம் நமக்கு. இப்போது இவ்வளோ போதுங்க. இப்போ இந்த மரத்தூள் இருக்குல்ல, இவ்வளோ எடுத்தால் போதும். இவ்வளோ எடுத்தால் போதும். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம நசுக்கணும் வைங்களேன், நிறைய வந்துடும். எவ்வளோ வருது பாருங்கள். இது போதும். 4 குட்டி வேறு இருக்குல்ல, இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். யா, முட்டையும் கொடுத்தாச்சு. இதுக்கும் அதே மாதிரி நம்ம வேறு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக மட்டும் எறும்பு குச்சி போட்டு விட்டுடலாம், சைடில் லைட்டாக போட்டு விட்டுடலாம். இப்படி போதுங்க, அவ்வளோதான். 4. அடுத்த பானையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 4 குட்டி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 4 குட்டி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார்னர் பானை இது. இதிலேருந்து நமக்கு அல்பினோ வருங்க. அல்பினோ இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது பார்க்கலாம் வாங்க. அல்பினோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் 3 குட்டி இருக்குது. அல்பினோவை பாருங்கள், 3மே 1 2 எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அல்பினோ மாதிரி இருக்குது. இந்த பேர் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஹேர் ப்ளக்கிங் பண்ணோம். அநியாயத்துக்கு பண்ணோம். ஸோ குட்டியுடைய முடியை கடிச்சு பிச்சு எடுத்துரும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அல்பினோ குட்டி இது. முடியே இல்லை பாருங்கள். அல்பினோ குட்டி இது, முடியே இல்லை பார்த்தீங்களா? இப்படியே ஆரம்பிச்சிட்டான் பாருங்க கடிக்கிறதுக்கு. காலில் ஒரு கயிறு கட்டி இருக்கு போல், எடுத்துட்டு இருக்காது. கயிறு இருக்கா பாருப்பா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்களா? கால் வீங்கி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு ரீசன் வந்து இந்த கயிறு பாருங்கள், கயிறு சுற்றி இருக்குங்க. ஓ மை காட். இதை வந்து பொறுமையாக எடுக்கணும். வேகமாக எடுத்தால் அருந்துடும். ஸோ நம்ம நெஸ்டிங் போடுறோம் பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நெஸ்டிங் வந்து இப்படி தான் மாட்டிக்கும். ஸோ இது நம்ம கிட்ட வெட்டக்கூடாது, கொஞ்சம் தூரத்தில் கட் பண்ணிவிட்டு எப்படி இங்கே பாருங்கள், எடுத்துகிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? இதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்ட வேணாம். இருக்கிறதுலே நல்ல மியூட்டேஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ரெட் ஐ அல்பினோ. ஆனால் பார்த்தீங்களா, எல்லா பிரச்சனையும் அதுக்கு தான் வருது. பாருங்கள், பார்த்தீங்களா? வாயில் மூச்சு விடுது பாருங்கள். ரெட் ஐ, ஏன்னா மூக்கு மூடி இருக்கு, எடுத்தே ஆகணும். இப்போ இருக்குதா? யா, இதுவும் அல்பினோங்க. 2 அல்பினோ இருக்கு பாருங்க. எங்கே ஏறுறேன். இதுவும் அல்பினோ ஃப்ரெண்ட்ஸ். 2மே அல்பினோ. 2 அல்பினோ இருக்குது. 3வது குட்டி அதுவும் அல்பினோவா? என்ன இது, செம ஜாக்பாட்டாக இருக்குது இந்த தடவை. இதுவும் அல்பினோங்க. இங்கே பாருங்கள், கண்ணு ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இதுவும் அல்பினோ தான். இந்த பேரண்ட் வந்து ஹேர் ப்ளக் பண்ணோம். ஹேர் ப்ளக் பண்ணி அதில் குட்டிங்க இருக்குது பார்த்தீங்களா, முடியை ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ இந்த 3 குட்டியுமே இந்த பேரண்ட்டுக்கு கொடுக்க போகிறதில்ல நான். இப்போ எனக்கும் பிடிக்கும். ஒரு பீஸ் வந்து லாக்டவுனில் வந்து 10,000 ரூபா. இது இன்றைக்கி ஆனால் ட்ராப் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் இது. ஸோ இந்த 3 குட்டியுமே நம்ம தர போகிறதில்ல. இருக்குது இந்த பானையை இப்போதைக்கு கீழே வச்சிடலாம், கொடுக்க வேண்டாம். அடுத்த பானை பார்க்கலாம். நம்ம கரெக்டான ஏஜில் வந்து மாற்றி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போதைக்கு, ஓகேங்களா? இந்த பானைக்கு வந்து 2 குட்டி 3 குட்டி கொடுக்கலாம். வேறு கலர்ஸில் கொடுத்துடலாம். இந்த பிளாக்கு, இந்த ப்ளூலாம் இருக்கு இல்லையா, ப்ளூவில் கொடுத்துக்கலாம். இது இப்போதைக்கு இப்படி ஓரமாக இருக்கட்டும். யா, இந்த பானையில 3 குட்டி இருந்துச்சு. இதில் பார்ப்போமா? போடுறான் பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 குட்டி இருக்குது இதுலேயும். இந்த பேருக்கும் ஆனால் ஹேர் ப்ளக்கிங் ப்ராப்ளம் இருக்குங்க. மற்றபடி குட்டி வந்து ஓகே தான், நல்லாவே இருக்குது. ஸோ இந்த பேருக்கும் நம்ம லைட்டாக வந்து வேப்பெண்ணெய் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேப்பெண்ணெய் போட்டு தடவிட்டால் போதும், லைட்டாக போட்டால் போதும், கடிக்காது. இப்போ இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பார்த்தீங்கன்னா, அல்பினோ 3 குட்டி இருந்துச்சு இல்லையா, அதில் 2 குட்டியை வந்து இந்த பேரில் கொடுக்க போகிறேன். இதுடைய ஒரு குட்டியை வந்து அல்பினோ பானை கொடுத்துருவாங்க. இதுக்கும் லைட்டாக வேப்பெண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு விடும்போது சம்டைம்ஸ் வந்து இம்மீடியட்டாக கூட திறந்துடும் கண்ணு. காதில் போகாமல் பார்த்துக்கணும். கண்ணு ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? திறந்துடும், ப்ராப்ளம் இல்லை.
அல்பினோவில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஸ்டேஜில் இந்த அல்பினோ குட்டியை வந்து நம்ம மாற்றி கொடுக்க போகிறோம் இப்போது. ஓகே. அண்ட் யா, இதுக்கும் லைட்டாக வேப்பெண்ணெய் போட்டே கொடுத்துடலாம். யா ஃப்ரெண்ட்ஸ், இதை கொடுத்துடலாம். அல்பினோ பானையிலேருந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்கோம்ல, 2 குட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வாசனை வந்து சில சமயம் கெஸ் பண்ண ஆரம்பிக்கும். குட்டியும் கொஞ்சம் பெரிய குட்டி பார்த்தீங்களா? இப்போ நம்ம 3 சிக்குக்குமே இந்த மாதிரி நீம் ஆயில் போட்டாச்சுன்னா, வேப்பெண்ணெய் போட்டாச்சுன்னா அதால் கண்டுபிடிக்க முடியாது, ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பானை மாட்டியாச்சு. அடுத்த பானையில் 3 முட்டையில் கரு இருந்துச்சு. கரு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. யா ஃப்ரெண்ட்ஸ், கரு இருக்குது பார்த்தீங்களா? ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? கரு இருக்குது, இதுலேயும் இருக்குது. இவர் பல்ப் ஆகிட்டாருங்க, இவர் பல்பு. ஸோ 3 முட்டையில் 2 முட்டை கரு இருக்குது. இந்த பானை பார்ப்போம். இந்த பானை பொரிச்சிருக்கணும். இப்போது ஃபீமேல் உள்ளே இருக்கும் பாருங்கள். போடா, 2மே இருக்குது உள்ள. மங்கிங்க, போங்கம்மா போங்கம்மா. 2 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 பொரிச்சிருக்கு, 2 இருக்குது இதில். அந்த எக்கில் கரு இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் கரு இல்லை, 2 குட்டி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அல்பினோ குட்டியை கொடுக்க பார்க்கலாங்க. 3வது சிக்கு இருந்துச்சு அல்பினோ, இதை வந்து நம்ம கொடுக்க பார்க்கலாம். இதில் 3 காப்பாற்றோம். ஸோ எஸ், இது கொடுத்தா அல்பினோவை. இந்த பேர் நல்லா காப்பாற்றும், நமக்கு தெரியும் இந்த பேரை பற்றி. அடுத்த பானை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 குட்டி இருக்கணுங்க, 3 சிக்கு இருக்கணும் இதில். அடுத்த பானையிலையும் இதில் நிறைய பேருக்கு டவுட்டே ஆகிடுச்சு, இந்த காலனியில் வந்து குருவி இருக்கா இல்லையா? அப்டேட் வந்து நம்ம காமிக்கவே இல்லை இல்லையா? ரொம்ப நாளாக காமிக்கல இதில். ஸோ அல்பினோவுக்கு வந்து இப்போ நம்ம இந்த 2 குட்டியை கொடுக்க போகிறோம். மாற்றி எடுத்தோம்ல, இந்த 2 கொடுத்துடலாம். போன வாரம் 3 சிக்கு இருந்துச்சு, இதில் 3 குஞ்சு இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சு? இன்றைக்கி 3 தான் இருக்குது. என்ன எல்லாம் 3 நாளாக பொறிக்குது இந்த தடவை? இங்கே பாருங்கள், இதுலேயும் 3 இருக்குது. ஒன்று வந்து க்ரீன் கலர், அந்த எல்லோயிஷாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து க்ரீன் ஷேடு. அது இன்னும் 2 இருக்குது. ஓகேங்க, இந்த 3 அப்படியே இருக்கட்டும், நம்ம கை வைக்க வேண்டாம். இந்த தடவை அப்படியே மாட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டான மெயின்டெனன்ஸ், கரெக்டாக அதை வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணி கரெக்டான டைமுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்து நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து நல்லாவே இருக்குங்க. இப்போ பாருங்கள், சம்மராக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஜில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்குது, நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்கு. வெயில் வராது, அண்டு மழையும் சாரல் அடிக்காது உள்ள. இந்த பானையில் வந்து முட்டை இல்லை, லாஸ்ட் வீக்கே இல்லை இதில், இப்போ தான் பொரிச்சுது. அண்டு 24 இல்லை இதில். வந்து இதுவும் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிடுக்கு, இப்போ தான் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. இதில் ஒன்றும் இருக்காது, முட்டை வச்சுருக்கு, முட்டை வச்சு உட்காந்துருக்கு பாருங்கள் ஃபீமேல். இப்போ தான் முட்டை வச்சு உட்காந்துருக்கு, அப்படியே மாட்டிடலாம். இதில் வந்து 3 குட்டி இருந்துச்சுங்க. போன வாரம் இதில் 3 குட்டி இருந்துச்சு. இருங்க, இப்போ என்ன இருக்குது? புசு புசுன்னு உட்காந்துருக்கு 3 சிக்கு இதில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்குங்க. இந்த பானையும் கை வைக்க வேண்டாம், நெஸ்டிங்கும் நல்லா தான் இருக்குது. அண்டு சிக்கும் பக்காவாக இருக்குது, ஹேர் ப்ளக்கிங் ப்ராப்ளமும் இல்லை, ஒன்றுமே செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மாட்டிடலாம். லைட்டாக வெளியே மட்டும் எறும்பு குச்சி போட்டுக்கலாம், க்ளீனிங்கும் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஏன்னா போன வாரம் தான் நான் பண்ணி வச்சேன். இதெல்லாம் பெரிய அழுக்கு இல்லை. மதியம் 12 ஆகிடுச்சு. யூஸ்வலாக பேர்ட்ஸ் மட்டும் இருந்தால் ஃபேன் போட்டு விடுவேன். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதால பார்த்தீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபேன் ஆன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். யூஸ்வலாக மார்னிங் வந்து நம்ம சோப்ட் ஐட்டம்ஸ் கொடுப்போம் இல்லையா 8:30க்கு, அப்போ ஆன் பண்ணுறது ஈவினிங் 5 மணிக்கு ஆஃப் பண்ணுவேன். ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா? ஸோ இந்த கேஜில் வந்து இப்போ இந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதமும் பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து காலையில் 8:30லேருந்து 5:30 வரைக்கும், ஒரு 5:30 வரைக்கும் ஃபேன் ஆன்லேயே இருக்கும். என்ன தான் 3 பக்கம் ஜன்னல் இருந்தாலும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் உங்களுக்கு. இல்லை, கேஜில் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேனை போடும்போது உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் அதிகமாக இருக்கும், ஏரு ஹீட் இருக்காது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ எஸ், இப்போ வீடியோ பர்பஸ்க்காக ஃபேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இந்த பானல்ல ரைட்ப்பா பார்த்துலாமா? இதில் போன வாரம் 4 குட்டி இருந்துச்சுப்பா. இதில் 4 குட்டி இருந்துச்சு போன வாரம். ஓடுது பாருங்கள் பேரண்ட்டு. 4 குட்டி இருந்துச்சு, 4 குட்டி இருந்துச்சு. எங்கே போச்சு தெரியலையே.
இல்லை ஃப்ரெண்ட்ஸ் 3 தான் இருக்குது. 3 பாருங்கள் பக்காவாக இருக்குது. 3 சிக் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நெஸ்டிங்கும் பார்த்தீங்களா, வேப்பங்குச்சியோடைய மேஜிக் பாருங்கள். நெஸ்டிங்கும் சூப்பராக இருக்குது. சிக்கும் பாருங்கள் பக்கா ஆக்டிவாக இருக்குது. இந்த வாரம் நம்ம கையே வைக்க வேண்டாம், அந்த பானையை அப்படியே மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பானையில் பார்த்தீங்கன்னா 12, அதுலேயே 4 குட்டி இருந்துச்சு. 4 3 இருந்துச்சு போன வாரம். 4ன்னு போட்டிருக்கேன், என்னன்னு தெரியல, பார்த்துடலாம். பக்கா எல்லோ ஆட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ருட்டினோ சீரீஸ் அண்ட் க்ரீன் சீரீஸ். ஸோ அதுங்களுக்கான பானை இது கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி பேர் ஆகிடுச்சிங்க, பேர் ஆகிடுச்சு. பானைக்கு மேலே வந்து அது உட்காரவும் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் மூடி கொடுக்கல பாருங்க, மூடி கொடுக்கல, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சம்மர் முடிஞ்சதுக்கப்புறமா ஜூன் 2nd வீக் ஆர் 3rd வீக்கில் பார்த்தீங்கன்னா மூடி போட ஆரம்பிச்சிருவேன். அவங்களும் அப்புறம் பானையில் உட்காந்துருவாங்க. 11 பார்த்துட்டுமா, 12 பார்க்கணுமா? இப்போது 12 நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, இந்த கரெக்டான டைமில் ஃபுட்டு வைக்கிறோம், கரெக்டான டைமில் வந்து நம்ம ஈவினிங்கில் சன்ஃப்ளவர் சீட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 4 குட்டி இருக்குங்க உள்ள, மீண்டும் 4, எல்லாத்தையும் 4 நாளாக பொறிக்குது. இங்கே வாங்கப்பா காட்டுங்கப்பா. இதுலேயும் பாருங்கள் 4 பக்காவாக இருக்குது. எல்லாம் அழுக்காக உட்காந்துருக்கு, ஓவர் ஃபீடிங் போல் இருக்குது. பேரண்ட்டு ரொம்ப அழுக்காக இருக்குது. லைட்டாக எடுத்து பார்த்துடலாம். நல்லா ஊட்டி இருக்குது, அதே மூக்கில் பிரச்சனை. இது ஏன் வருதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக ஃபீட் பண்ணோம் இப்போது. ஓகேங்களா, இப்போ 4 குட்டி இருக்கும்போது ஓவராக ஃபீட் பண்ணோம். வெளியே வந்து வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெயில் வந்து சிக்ஸுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெயிலில் வந்து தண்ணி குடிப்போம் அதிகமாக. அதே மாதிரி பசங்களுக்கும் தண்ணியை கொண்டு போய் கொடுப்போம் இல்லையா வெயிலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸுமே வந்து அவங்களுடைய சிக்ஸுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊட்டும். இப்போ வெயில் அதிகமாக இருக்குன்னு தண்ணி ஊட்டும். அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அது ஓவர் ஆகிடும். நம்ம அந்த அளவு இல்லாமல் கொடுத்துரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு மேலே அழுக்கு வந்து சேர்ந்துடும். அந்த பேர்ட்ஸுக்கு அந்த வேஸ்ட்டு மேலே பட்டு அது சேரும்போது வந்துடும். இவர் ஜம்முன்னு இருக்கார், எது வேண்டாம் அவருக்கு விட்டுடலாம். இவர் ஷூ மாட்டியிருக்கா, இவருக்கு வேண்டாங்க, நல்லா தாங்க இருக்குது, நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை, டாப்பாக வரும், நல்லா இருக்குது. இன்னும் ஒன்று நோஞ்சா மாதிரி இருக்கா, உள்ள நோஞ்சா மாதிரி இருக்கா. இவன் நோஞ்சா கண்ணன் திறக்கலை. இங்கே பாருங்க கொடுமையை பாருங்க, கண்ணன் திறக்கலை, மூக்கு மேலேயும் இது கொடுமையாக உட்காந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் கண்ணு திறக்க பார்த்தீங்களா, அந்த ஃபுல்லாக மூடி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக மூடி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்மளுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஃபாஸ்ட்டாக வரும் வெளியே. இங்கே பாருங்க, கண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபெக்ஷனே ஆகிற மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, கண்ணு இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி, இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு அது போயிருக்கு. இந்த வேஸ்ட்டு இதாங்க பிரச்சனை. இதில் இருங்க பாருங்கப்பா, இங்கே இருங்க, இங்கே பாருங்கள், எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இந்த பக்கமும் அதே மாதிரி அது ஃபுல்லாக மூடி இருக்கு. போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக எடுக்க வேண்டாங்க. ஃபுல்லாக எடுத்தால் இதாகிடும், ப்ளட்டு வரும் அதுக்கு. இங்கே பாருங்கள் பாப்பா, இப்போ என்ன பண்ணலாம், அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக ஐ ட்ராப். சம்மரில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது சம்மரில் வந்து இந்த பிரச்சனை வரும், எக்ஸ்பெக்டட் தான். நமக்கு இது ரெக்கவர் ஆகிடும். அடுத்த வீடியோவில் பாருங்கள், பக்காவாக பறந்துட்டுருக்கும் பாருங்கள். இது இங்கே பாருங்கள், கண்ணே பாருங்கள், அது திறக்க ட்ரை பண்ணி வீங்கி போயிருக்கு பார்த்தீங்களா. 4 குட்டி காப்பாற்றிடும். ஸோ இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம். ஏன்னா 4 குட்டி இருக்கு இல்லையா, வேஸ்ட் அதிகம் வரும். ஸோ 4 விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள. இப்போ 4 காப்பாற்றும். ஸோ மற்ற பானையெல்லாம் பார்க்கலாம், பார்த்துட்டு எதுலையாவது 2 இருந்துச்சுன்னா நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு 4 இருக்கட்டும். 13, 2 குட்டி, 1 எக்கு ஃபர்டைலுங்க. இதில் வந்து 2 சிக்கு இருக்கணும், 1 எக்கு வந்து ஃபர்டைலாக இருக்கணும். ஏன் ஃப்ரெண்ட்ஸ், 3 குட்டி இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, நெஸ்டிங்காக பாருங்கள், சூப்பராக இருக்குது. 3 குட்டியும் செமையாக இருக்குது. கையே வைக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பானையில் அப்படியே கொடுத்துடலாம். இதுலேயே ஒன்று அல்பினோ இருக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள்,
நடுக்குட்டி பார்த்தீங்களா, அல்பினோ. அது அல்பினோ இல்லைன்னா ருட்டினோவாக இருக்கும். சூப்பர். இந்த பானை அப்படியே மாட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மாட்டிடலாம். நோ டிஸ்டர்பன்ஸ். இவர் முட்டை வைக்கல இன்னும். இந்த பானையை வாஷ் பண்ணாங்க அப்புறமா, ஓகேங்களா. இந்த இதில் வந்து ஒரு 3-4 வாரமாக காலியாக இருக்குது. இந்த பானை பார்க்கலாம். இதில் ஃபீமேல் இருக்குது, 2 குட்டி இருக்குது. ஆனால் ஹேர் பிளக்கிங் ப்ராப்ளம் இருக்குது இதில். யா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த பானையில் பாருங்கள் 2 குட்டி இருக்குது பாருங்கள், சூப்பராக உட்காந்துருக்கு. ஆனால் அந்த ஹேர் பிளக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் பிளக்கிங் இருக்குது பார்த்தீங்களா, முடிங்கெல்லாம் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும், லைட்டாக வேப்பெண்ணெய் போட்டு அப்படி தேய்ச்சி விடலாம். இல்லைன்னா தானாக வடிஞ்சிருவாங்க, அது தானாக வடிஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எக்கு ஃபர்டைலாக இருந்துச்சு, பொரிக்கலைங்க, அது பொரிக்கலை. ஸோ அடுத்த பானையில் வந்து 4 முட்டை இருந்துச்சு, 4 முட்டை வச்சுருந்துச்சு. 2 முட்டையில் கரு இருந்துச்சு. குட்டி பொரிச்சிருக்கு பாருங்கள் இதில், சூப்பராக. வெளியே போடா, போயிடுச்சு. ஒரு குட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதில். மற்ற முட்டையை பார்த்துடலாம். குட்டி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஃபஸ்ட்டு பானையில், அதே மாற்றி கொடுத்துடலாங்க. அதுக்கு ஒரு குட்டி தான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு குட்டி தான் இருக்குது பாருங்கள். ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணு. குட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த குட்டியை வந்து நம்ம மாற்றி கொடுத்துடலாம். இதில் வந்து 3 குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில், இந்த பானையில். ஐயோ, இதில் 3 குட்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது பாருப்பா, பேரண்ட் போக போகுது. ரெண்டுங்க, அப்பா 2 குட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே அப்படியே மாற்றிடலாம். இந்த பானை இதில் குட்டி இருந்துச்சுங்க போன வாரம், 2-3 இருந்துச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும். எல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பானை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெளியே இருக்குது மோஸ்ட்லி. 2 சிக்கு இருக்குது பாருங்கள். ஒன்று பார்ப்ளூ நினைக்கிறேங்கல்ல, பார்ப்ளூ மாதிரி இருக்குல்ல, அது கழுத்தில் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, பார்ப்ளூங்க. இது பார்ப்ளூ ஜீன். அது இந்த பானையில் 2 சிக்கு இருக்குது பாருங்க, உள்ள பக்காவாக உட்காந்துருக்கு. நெஸ்டிங் கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக டாப்அப் பண்ணிடலாம். அந்த இப்போது நெஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பெருசாக ஒன்றும் பண்ணல. லைட்டாக நெஸ்டிங் கொடுத்து அப்படியே விட்டுடலாம் இதை. யா கடைசி பானை இருக்கு பாருங்கப்பா, பேரண்ட் வரும் வெளியே. அதில் தெரியும் 4 குட்டிங்க இதில் வெள்ளை வெள்ளையாக உட்காந்துருக்கு 4. இங்கே பாருங்களேன், அந்த சென்டர் பீஸ் வந்து ரெட் ஐங்க, அது ரெட் ஐ, மிச்சம் 3 பிளாக் ஐ. ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், 4யுமே சூப்பராக காப்பாற்றிருக்கு அந்த பேரண்ட்டு. கண்டிப்பாக நம்ம பாராட்டலாம் இதை. ஒயிட் கலர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒயிட் கலர் வந்து நிறைய பேருக்கு பிடிக்குது. இங்கே பாருங்கள், ஒரே பானையில் அந்த சைஸும் பார்த்தீங்களா ஈவனாக வந்திருக்கு. இந்த பேரில் வந்து ஹேர் பிளக்கிங் ப்ராப்ளமும் இல்லை பாருங்கள், முடி கடிக்கல அது. ஸோ ஒரு நல்ல பேரண்ட் இப்படி தாங்க பண்ணோம் உங்களுக்கு. நல்ல பேரண்ட் இந்த மாதிரி காப்பாற்றும். ஆனால் வந்து குருவி வளர்க்குறவங்க வந்து நல்லா பார்த்துக்கணும் அதை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தண்ணி மாற்ற மாட்டாங்க, ஊற வச்ச ஐட்டத்தை எப்பயாவது கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறது. க்ளீன் பண்ண மாட்டாங்க கேஜை. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பொரிக்கிற குருவியும் பொரிக்காது, அதுக்கு மேலே பொரிச்சாலும் காப்பாற்றாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து ப்ராப்பரான கேர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற ரிசல்ட் வந்து பேர்ட்ஸ் உங்களுக்கு தரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. சென்னையில் வந்து கிளைமேட் ஹாட்டாக இருக்கும், தெரியல உங்களுக்கு. இது பாருங்கள் எப்படி வேர்க்குது பாருங்கள். என்னதான் இருந்தாலும் இந்த பானை இருக்கு இல்லையா, வெளியே வந்து டச் பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கும், வார்மாக இருக்கும், ஓகேவா. ஹீட்டு வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே பானை உள்ளே நான் தொட்டு பார்த்தா வைங்களேன், சில்லுன்னு இருக்கும். அதுதான் அந்த பானையுடைய ஒரு பியூட்டி உங்களுக்கு. அண்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நான்லாம் பானை தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று, பானை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, குருவி வந்து கடிக்காது. இந்த பிச்சு போட்டுருக்கோம், நான் பாக்ஸ் எல்லாம் பிச்சு போட்டுருவோம். காலையில் வச்சிங்கன்னா நீங்கள் சைடெலாம் ரீப்பர் அடிக்கணும், அப்படி இருந்தாலும் கடிக்கும் அதுங்க. ஸோ இந்த பானையில் அந்த பிரச்சனை இல்லை. இது வந்து பெரிய சைஸ் பானை ஃப்ரெண்ட்ஸ் இது, ஓகேங்களா. இந்த பானையில் வந்து சில பேர் சொல்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலத்தில் வந்து பானையோடைய சின்ன அதிகமாக இருக்கும், ஸோ அதில் வந்து பொரிக்காது அப்படி சொல்லுவாங்க. அது வந்து உண்மை தான். ஆனால் நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் தருவோம் பார்த்தீங்களா. நான் வந்து வின்டரில் வந்து நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து அதிகமாக கொடுப்போம், வைக்கோல் கொடுத்துருவோம். ஸோ அந்த வைக்கோல் போகும்போது அந்த பானையிலேருந்து வர ஹீட்டை வச்சு
சில்னஸை வந்து அது கண்ட்ரோல் பண்ணிடும், பிரச்சனை இருக்காது. ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு ஹாட் ஏரியாவில் இருக்கீங்க வைங்களேன், உங்களுக்கு வந்து பானை தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எத்தனை சிக்ஸ் இருக்குதுன்னு நான் கவுண்ட் பண்ணல. நானே வந்து இந்த வீடியோ வந்து சர்ப்ரைஸாக தான் எடுத்தேன், நான் கவுண்ட்லாம் பார்த்து வைக்கல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். see you on next video. Thanks for watching.